வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கோட வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் நம்ம பண்ண போறோம். ஒன்னு சோஷியல் மீடியா மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில பிரபலமாக பேசப்பட்ட 3 ஸ்டாக்ஸ் வெர்சஸ் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கவனிக்கப்பட்ட அல்ல அதிகமாக பேசப்பட்ட 3 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கிறது ஐடிசி லிமிடெட், டாடா மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ். இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அதிகமாக கவனிக்கப்பட்ட ஸ்டாக்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறது ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ், ஜோட்டா ஹெல்த் கேர், சுதர்ஷன் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் ஸ்டாக்ஸையும் 10 இயர்ஸ்ல growth percentage எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். டாடா மோட்டார்ஸ் 2015ல 385 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 680 ரூபாயா இருக்குது. ஐடிசி லிமிடெட் 2015ல 225 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 400 ரூபாயா இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் 2015ல 855 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 1200 ரூபாயா இருக்கு. இந்த 3 ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்தா நேம்லி 176, 175, 140%. இதே இந்த பக்கம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய 3 ஸ்டாக் எடுக்கிறோம். ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் 2015ல 50 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு விலை கிட்டத்தட்ட 4000 ரூபாய். 10 இயர்ஸ்ல growth percentage பார்த்தா கிட்டத்தட்ட 8030%. ஜோட்டா ஹெல்த் கேர் லிஸ்ட் ஆனது 2017ல கிட்டத்தட்ட 90 ரூபாய் அந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு விலை 1400. அடுத்தபடியா சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் 2015ல 85 ரூபாய் அந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு விலை கிட்டத்தட்ட 1300. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸோட 10 வருஷ ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்தா கிட்டத்தட்ட 1500%. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில இல்ல சோஷியல் மீடியால அதிகமாக பேசப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் 170, 140% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்த சூழ்நிலையில இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பிரபலமாக இருந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 8000%, 1000%, 1500% இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதை அனலைஸ் பண்ணி அது மேல ஒரு கன்விக்ஷன் ஏற்படும் பட்சத்தில் நீங்களும் அதை வாங்கி ஃபியூச்சருக்காக வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.